இப்போ நாங்கள் கேம்ப் எடுக்க போகிறோம்னா எல்லாரும் வந்துருவாங்க. வந்திருக்காங்கப்பா, வாங்கப்பா, அவங்க சும்மா சொல்லியே எல்லாம் சரி பண்ணுவாங்கப்பா, வாங்க பண்ணு வந்து பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க. நாங்கள் கேம்ப்னு போட்டால் உடனே ஒரு 20 பெண்கள் 30 பெண்கள் வந்து உட்காந்துருவாங்க. வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க, அது எப்படி நீ தொட்டா மட்டும் சரியாகுது, நீ செஞ்சா சரியாகுது, அவங்ககிட்ட போய் ஊசி போட்டோம் சரியாகலன்னு கேட்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க அறிவார்த்தத்தை ஏத்துக்கிறாங்க. இப்ப படிச்சவங்க நிறைய இருக்காங்க, கூகுள் என்ன சொல்லுதோ அதுதான் வேலைங்கிறாங்க. கூகுளும் ஏஐயும் நம்மளோட விஷயத்த இதா சொல்லுமே தவிர பட் உண்மையையும் மெஞ்ஞானத்தையும் கண்டுபிடிக்காது. அது விஞ்ஞானம் வேற, மெஞ்ஞானம் வேற. விஞ்ஞானத்தை மெஞ்ஞானத்தினால உணர முடியாது, மெஞ்ஞானத்தை விஞ்ஞானத்தினால உணர்த்த முடியாது. இந்த இடத்துல வந்து மக்கள் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப அறிவாகவும் புரிஞ்சா மட்டும்தான் இதை புரிஞ்சுக்க முடியும். ஏன் அப்படின்னா உறுப்புகளோட அமைப்பு வந்து விஞ்ஞானம், ஆனா அதோட உணர்வு திறன் வந்து மெஞ்ஞானம். இந்த இடத்த ரொம்ப அழகா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க விடுற சுவாசம் வந்து எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்க இந்த சுவாசம் எப்படி இருக்கு, அந்த சர ஓட்டம் வந்து எவ்வளோ குறையுது எவ்வளோ கூடுதுங்கிறத பொறுத்தே நோயை